வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்ணுற முடியலை, சீக்கிரம் கொண்டுட்டு வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்காக லைவ் மூலியமாக என்னென்ன தப்பு பண்ணால் வாட்ச் அவர் சீக்கிரம் வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, தள்ளி தள்ளி விட்டு பார்ப்பாங்க. அப்போ நம்ம முழுசாக என்ன சொல்ல வரோன்னு தெரியாது. அறகுறையாக கேட்டுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் சேனலில் போய் எதாவது பண்ணி வச்சிடாதீங்க, சேனல் டெலீட் ஆகிப்படும். சரி, நீங்களும் நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருக்கீங்க, எனக்கு அது தெரியல, இது தெரியல, இது எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணுன்ட்டு. வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அந்த நம்பரை டைப் பண்ணி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் வரும், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் வரும். நார்மலாக கால் பண்ணாதீங்க, கால் வராது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், இலவசம் கிடையாதுங்க. நான் பணம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லித்தரேன். பணம் எவ்வளோன்னு கமெண்ட்லேயே கேட்காதீங்க, நீங்கள் அங்கே வாங்க, நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போயிடுமா? ஃபஸ்ட்டு வாட்ச் அவர்னா என்ன, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். 4000 வாட்ச் அவர் வீடியோ பார்க்குறாங்க பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய லாங் வீடியோ, அதை இப்போ ஒரு 5 நிமிஷம் போடுறீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஆகுது. அந்த 5 நிமிஷத்தை பெருக்கிக்குங்க. அந்த ஒரு ஆள் 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் பார்த்தா 5 நிமிஷத்துக்கு என்ன வருது? 50. அப்போ 50 மணி நேரம் அப்படி வருமானு கேட்டால் வராது. ஏன்னா வீவ் டூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா 5 நிமிஷம் வீடியோவை ஒவ்வொருத்தவங்க ஃபாஸ்ட்டாக வச்சு பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க பாதியிலே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த வீடியோக்கான முழு வாட்ச் அவர் அங்கே வராது. வியூ டூரேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். 5 நிமிஷம் வீடியோவுக்கு கீழே வியூ டூரேஷன் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து உங்கள் வீடியோவோட ஒரு நார்மலான எல்லோரும் பார்க்குறாங்க, அது வரைக்கும் அந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறது. இதுதான் வாட்ச் அவருங்கிற அர்த்தம். இந்த வாட்ச் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் அந்த 4000 வரும். சரி, வீடியோக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் வீடியோக்கு மட்டும் வராது, லைவுக்கும் வரும். லைவுக்கு வரக்கூடிய வாட்ச் அவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் முதல் நாள் வீடியோ போட்டேன், ஒரு 2000 போச்சு, மறுநாள் பார்த்தா அந்த வீடியோ வாட்ச் அவர் ஆட் ஆகலை, ஆனால் ஒய்டி ஸ்டுடியோவில் காட்டுது. இங்கே தான் சில பேர் தப்பு பண்ணுறாங்க. ஷோவிங் டேட்டான்னு ஒன்று இருக்கும் ஒய்டி ஸ்டுடியோவில். அங்கே மேலே என்ன தேதி காட்டுதோ அந்த தேதி வரைக்கும் நீங்கள் போட்ட வீடியோக்குள்ளே வாட்ச் அவர் தான் வரும். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அதோட வாட்ச் அவர் நாளைக்கேனா வராது. முன்னாடி வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போடும்போதெல்லாம் மறுநாளே ஆட் ஆயிரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, 6 நாட்கள் ஆகும், ஒரு வீக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவோட வாட்ச் அவர் வந்து ஆட் ஆகும். ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நான் வந்து லைவ் போடுறேன், அந்த லைவ் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டா என்னுடைய வாட்ச் அவர் வருமா, இல்லை ப்ரைவேட்டில் போட்டு வச்சுட்டா எனக்கு அந்த வாட்ச் அவர் வருமானு கேட்குறாங்க. ஒரு லைவுங்கிறது போட்டுட்டீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் போடும்போது பார்த்ததுக்கு ஒரு வாட்ச் அவர் வருதோ, நீங்கள் லைவ் போட்டு முடித்ததுக்கப்புறம் அது வந்து பூட்டு மாதிரி போட்டிருக்கோம். ஒருத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் போகலாம், ஒருத்தவங்களுக்கு அதை தொட்டு நீங்கள் தான் பப்ளிக் மாற்றிக்கிறணும். நீங்கள் லைவ் முடித்ததுக்கப்புறம் அதை சில பேருக்கு கொண்டு போய் இந்த யூடியூப் கொண்டு போய் காட்டும். அப்போ லைவ் போடும்போது ஒரு வாட்ச் அவர் வரும், லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சில பேர் பார்க்கும்போது அதுக்கு ஒரு வாட்ச் அவர் வரும். இது ரெண்டும் சேர்ந்து ஆட் ஆகும். எப்படி வீடியோ போட்டோன்னே டெலிட் பண்ணால் வாட்ச் அவர் வருமா? வராது. அதுமாதிரி ஒரு வீடியோ ப்ரைவேட்டில் இருந்தால் வாட்ச் அவர் வருமானா? வராது. ஏன்னா பப்ளிக்கில் இருந்தால் தான் மக்களுக்கு காட்டும், அந்த பார்வையில் பார்க்கக்கூடிய நேரங்கள் தான் வாட்ச் அவர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ப்ரைவேட்டில் போடக்கூடாது, டெலிட்டும் பண்ணக்கூடாது. இப்போ இதே இது மானிட்டேஷன் ஆன சேனல் வந்து லைவில் அதிகம் பண வருமானம் வராது. முன்னாடியெல்லாம் வந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு லைவில் வந்து அந்த டாலர் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கிடையாது. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பேசி ஒரு லைவ் போடுறதுக்கு அழகாக ஒரு 8 நிமிஷம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை அழகாக தம்ப்நெயில் வச்சு போட்டு பாருங்கள். ஹேஷ்டேக் நீங்கள் மற்றவங்கள மாதிரி டேக் ஹேஷ்டேக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், அது எதுவுமே வேண்டாம். நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறீங்க, யூடியூப்பில் ப்ளஸ் சிம்பிள் தொட்டு அப்லோடு கொடுக்க போகிறீங்க, மேலே பென்சில் மார்க்கு கேட்கும், அதை தொட்டிங்கன்னா நேராக கேலரிக்குள்ளே வரும். நீங்கள் அழகாக ரெடி பண்ணி வச்சா ஒரு தம்ப்நெயில் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா தம்ப்நெயில் மொதல் வேலை முடிஞ்சிச்சா. 2வது டைட்டில் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் என் வீடியோ ஓடுது பாருங்கள், என் டைட்டில்கிட்ட அட்டு போட்டு என்னோடய சேனல் பேர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் போடணும், அட்டு போட்டு உங்கள் சேனல் பேர் போடணும்.
2வது விஷயம் முடிஞ்சிருச்சா. 3வது ஆட் டிஸ்கிரிப்ஷன். கீழே தள்ளுனீங்கன்னா ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா ஆட் டிஸ்கிரிப்ஷன் வரும். 3 ஹேஷ்டேக் போடுங்க, மேக்ஸிமம் 5 போடுங்க. இந்த டிஸ்க்ளைமரு, டிஸ்கிரிப்ஷன், கழுதை குதிரை எதுவுமே எழுதாதீங்க. 3 ஹேஷ்டேக். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு நான் வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். யூடியூப் வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் டிப்ஸ், யூடியூப் வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் டிப்ஸ் தமிழ். நீங்கள் என்னுடைய அந்த ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்கள், டைட்டில் கீழே ப்ளூ கலராக இருக்கும், அதுதான் ஹேஷ்டேக்கு. சரிங்களா? அந்த 3 ஹேஷ்டேக் மட்டும் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் 3 ஹேஷ்டேக் முடிஞ்சிருச்சு. நேராக அப்லோடு கொடுத்துருங்க. வீடியோ அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா அது அப்லோடு ஆகிக்கிட்டே இருக்கும். அப்லோடு ஆகும்போதே நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்லோடு ஆகிக்கிட்டு இருக்கும்போதேவும் ஒய்டி ஸ்டுடியோ போய் அந்த அப்லோட் ஆகிற வீடியோ தொட்டிங்கன்னா 3 புள்ளி வரும். 3 புள்ளியை தொட்டு எடிட்டு கொடுத்து டேக்கு கொடுக்கணும். வீடியோ அப்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அதோட செக்கிங் வந்து கரெக்டாக இருக்காது, மறுபடியும் முதல்ல செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வீடியோ அப்லோட் ஆகும்போதே 3 டேக் மட்டும் கொடுங்க. டேக் எங்கே இருக்கும்னா, எடிட் கொடுக்குறீங்கள, ஷோ மோர் கொடுத்துட்டு தள்ளுனீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா டேக் வரும். டேகு 3, 4, 5 இதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்தா ஒரு 2 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்காங்க டேகு. டேக் எப்படி கொடுக்கணும் தெரியுமில்ல? யூடியூப் இன்க்ரீஸ் டிப்ஸ் தமிழ் கமா போட்டிங்கன்னா ஒரு டேக் விழுந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக்குங்கிறது வேறு, நார்மல் டேக்குங்கிறது வேறு. முதல்ல இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹேஷ்டேக்குங்கிறது ஹேஷ் இருக்கும்ல, ஃபோனில் ஹேஷ் போட்டு, அதான் ஹேஷ்டேக். ஹேஷ் போட்டு ஸ்பேஸ் விடாமல் எழுதணும். நீங்கள் இப்போ எப்படி சொல்ல, யூடியூப் வீவ்ஸ் இன்க்ரீஸ் டிப்ஸ், யூடியூப் வீவ்ஸ் இன்க்ரீஸ் டிப்ஸுங்கிறத ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது. ஸ்பேஸ் விட்டு எழுதுனீங்கன்னா வாய் ரோல் ஆகுது பாருங்கள், இங்கிலீஷ் சர்மாட்டிக்கு. அது வந்து ஹேஷ்டேக் உழுகாது, நார்மலாக எழுத்து மாதிரி இருக்கும். ஹேஷ் போட்டு ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூ எழுதுனா தான் அது ஒரு ஹேஷ்டேக். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? டேகுங்கிறது நீங்கள் கமா போட்டு நீங்கள் நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதி கமாவை தொட்டிங்கன்னா டேக் விழுகும். இது 2 அவ்வளோதான். சேவ் கொடுத்துடணும். நீங்கள் என்ன எடிட் பண்ணாலும் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா அது சேவ் ஆகாது. மேலே சேவ்னு இருக்கும், அது கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக்கில் போட்டுக்கலாம். வீடியோ வந்து லென்த் வீடியோ எப்பயுமே லென்த் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். எதுக்குங்கிற காரணத்தை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரியலனாலும் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், தெரியும். இதுலேயும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அன்லிஸ்டட் வச்சு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 100% அப்லோட் ஆகும் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது. நீங்கள் உதாரணத்துக்கு பப்ளிக்கில் போட்டு அப்லோட் பண்ணுறீங்கன்னா இங்கே 10% தான் அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க பார்க்குறவங்களுக்கு மற்ற அந்த 10% முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அப்லோட் ஆகிருக்காது, நீங்கள் அப்லோட் பண்ணுறது அப்லோட் ஆகிருக்காது, பார்க்குறவங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அன்லிஸ்டடில் வச்சு 100% அப்லோட் ஆனதுக்கப்புறம் பப்ளிக்கில் போடுறோம். இப்போ 100% அப்லோட் ஆகிடுச்சுன்னா ஸ்கிப் ஆகாமல் வரும் வீடியோ. சில வீடியோக்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு அன்அவைலபிள் வீடியோ அப்படின்னு வரும், இல்லை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டவுட் இருக்குது, உங்களுக்கும் யூடியூப்பில் கற்றுக்கறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கமெண்டில் நம்பர் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் தான் பாதி பேருக்கு அது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்கி. கமெண்ட்னா தொட்டாங்கன்னா வந்துடுதுல, அதுக்காகத்தான். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இலவசம் கிடையாது, பெய்டு சர்வீஸ் தான். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, நான் சொல்லித்தரேன். நைட்டு 9 மணிக்கு மேலே சொல்லித்தர முடியாது, ஏன்னா குழந்தைங்க இருக்குது எனக்கும். 3 பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க 3 இருக்குது. அதுகளை பார்க்கவே எனக்கு நிறைய பேர். அதனால தான். டாட்டா பாய்.